இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் 2 நாட்களுக்கு முன்பு கொடுத்த அதே பகுதியை, பாடத்தை இன்றைக்கும் சிந்திக்கிறோம். அதில் முக்கியமானதாக 15வது அதிகாரம் 15வது வசனம், யோவான் நற்செய்தி, அதை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். அன்பானவர்களே, நண்பர்கள் என்று ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு நம்மை நண்பர்கள் என்று அழைக்கிறார் என்றால், நாம் ஆண்டவர் இயேசுவை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அவர் நம்மை தேர்ந்து கொண்டார் என்றால், நாம் அவரோடு இருந்து அந்த நட்புறவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், அதில் பயன்பெற வேண்டும், மற்றவர்களுக்கும் அந்த பயனை பகிர வேண்டும். இது இயேசு அந்த எதிர்பார்ப்போடு தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நண்பர்களாக. பணியாளனாக அல்ல. பணியாளன் எப்பொழுதும் தலைவரிடமிருந்து தூர நிற்கிறான். தலைவனிடமிருந்து அவன் கட்டளையை பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் இயேசு அதை தாண்டி வருகிறார், நம் அருகில் வந்து நம்மை நண்பர்கள் என்கிறார். என்றால் நமக்கு கட்டளையிடுவதில்லை, மாறாக தன்னார்வமாய் இயேசுவினுடைய அன்பை உணர்ந்து தன்னார்வமாய் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற நாம் பாய்ந்து செல்ல வேண்டும். அதைத்தான் நாம் உள்ளத்திலே இன்றைக்கு வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நாம் பாய்ந்து செல்லும்போது, நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். நண்பர்களாக எதற்காக ஏற்படுத்துகிறார்? தேர்ந்து கொண்டு நம்மை ஏற்படுத்துகிறார், கனிகளை தருவதற்கு. நண்பர்களாக எதற்காக தேர்ந்து கொண்டு இருக்கிறார்? கனிகளை தர. அப்படி என்றால் முதன்மையானதாக நாம் எபேசியரில் 5 அதிகாரம் அதில் 25வது வசனத்தில் நாம் வாசிப்போம், இயேசு ஆண்டவர் திருச்சபை எவ்வளோ அன்பு செய்கிறார் என்றால், கரைதிரையின்றி எக்குறையும் இன்றி திருச்சபை விளங்கும்படி தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்தார். தன்னுணர்வோடு நாமே முன்வந்து இயேசுவினுடைய அன்பை சுவைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்மை தேர்ந்து கொள்ளார். அந்த தேர்ந்து கொண்ட நிலையில் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவரிடம் நாம் வந்து சேர வேண்டும். அவரை அனுபவித்து மற்றவர்களும் இயேசுவினுடைய அன்பை, இயேசுவினுடைய இரக்கத்தை, இயேசுவினுடைய பாதுகாப்பை, இயேசுவினுடைய தியாகத்தை அனுபவிக்க வேண்டும், அவர்களுக்கும் பகிர வேண்டும். அவர்கள் மறுபடியும் திரும்ப அவர்கள் பக்கமாக பகிர்வதற்கு தகுதியானவர்களாக மாற வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களை நண்பர்களாக தேர்ந்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை விட ஒருபடி மேலாக உம்மோடு நாங்கள் இணைந்து இருப்பதனால் தன்னார்வமாக உம்மை நாங்கள் அனுபவித்ததையெல்லாம் மற்றவர்களுக்கும் பகிரும்படியாக நாங்கள் முன்னணி வீரர்களாக நிற்கும்படி எங்களை நிலைநிறுத்தி இருக்கிறீர். நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரையும் அப்படி செய்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இதற்கான அருள் உம்மிடமிருந்தே எங்களுக்கு வர வேண்டும், ஆற்றல் தர வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.